ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு தேவனை ஆராதித்தீர்களா? வேதத்தை வாசித்தீர்களா? கர்த்தரால் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நீ நடக்க வேண்டிய வழியிலே, பிள்ளையானவனை நீ நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நீதிமொழியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. பிள்ளையாண்டானை, பிள்ளையானவனை, உன் பிள்ளையை, உன் மகனை, உன் மகளை நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. இன்றைக்கி அப்படிலாம் நடத்துறதில்ல. இன்றைக்கி அப்படிலாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காங்க, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காங்க. நல்ல கவனிங்க, அப்படி இல்லை. என்னுடைய குடும்பத்தில் நான் பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பதில்லை, தேவையானதை வாங்கி கொடுப்பேன். முதலாவது தேவை கர்த்தரை குறித்து அறியும் அறிவு தேவை, தேவனை ஆராதிக்கிற கிருபை தேவை. பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நடத்துங்கள். ஒரு முதிர் வயதிலும் பிள்ளைகளை காணும்படியா, பிள்ளைகளோடு இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழியை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். வேதம் சொல்கிறது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். சங்கீதக்காரன் சொல்கிறா. அப்படியான உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நான் பிள்ளையை நடத்தணும்னா இன்ன படிப்பு படிக்க வைக்கணுமா? ஆண்டவர் சமூகத்தில் விசாரிங்க. பிள்ளை எப்படி நடத்தணும்னு சொல்ல, மனவாவிடத்திலையும் என்னுடைய பிள்ளையை நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரத்தில் கேளுங்கள். அப்படி கேட்டு நடப்பீர்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை முதிர் வயதிலும் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கும் ஒரு பாக்கியத்தை பெறுவீர்கள். எனக்கு அருமையான ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த சிறு பையன், அப்பொழுதுதான் வீடியோ கால்கள்லாம் வந்த, செல்லெல்லாம் வந்த நாட்கள், புதிதான நாட்கள். நல்ல அருமையான ஒரு செல் எடுத்து கொடுத்தார். அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் அவரை கண்டித்தாராம். இப்படிலாம் செய்யாத, 4ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு செல் எடுத்து, அதுவும் ஒரு வீடியோ செல் எடுத்து கொடுத்துருக்கியே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அதற்கு அந்த தாயானவள் சொன்னாள் தன் கணவனை பார்த்து, என் பிள்ளைக்கு நான் இப்படி ஒரு செல் எடுத்து கொடுத்தல, இவருக்கு என்ன வந்துச்சான்? என் பிள்ளை பார்க்குறது அவருக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நாட்கள் வந்தது. கிட்டத்தட்ட அந்த தம்பிக்கு 18-19 வயது வந்தது. நடந்தது என்ன தெரியுமா? ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு வந்தான். அவன் ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாத்திரமில்லை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நடத்தினான். தாயும் தகப்பனும் கதறுகிறார்கள். ஒரு நாள் வந்தார்கள் அந்த ஊழியரிடத்தில் ஜெபிக்கும்படியா. அவர் இப்படி சொன்னார், அண்ணா, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அவங்க கேட்கல. இப்பொழுதும் நீங்கள் மனம் திரும்பினால், முதல்ல மனம் திரும்புவது நீங்கள் தான். உங்கள் பிள்ளையை நடக்க தவறிவிட்டீர்கள் என்று சொல்லி சுட்டி காட்டி இன்றைக்கு மனம் திரும்புங்கள் என்று சொன்னேன். அவர்கள் இப்படி சொன்னார்களா? என் பிள்ளைக்காக ஜோம் பண்ண சொன்னான், என்னையை போய் ஜோம் பண்ண சொல்கிறாரு. முதல்ல இவர் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுவார்னு நினச்சேன், என்னையை போய் ஆண்டவர்கிட்ட போய் நின்றுங்காரேன்னு சொல்லி அப்படி அற்பமாக நினைத்து விட்டு போனார்களாம். அந்த ஊழியக்காரர் வீதமாக சொன்னார், பிரதர், இன்றைக்கு வர அந்த தம்பி ஊர் சுற்றி கொண்டு தான் இருக்கிறான். இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் இருக்கிறான். ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்துட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன? என்னுடைய பிள்ளையை நடக்க வேண்டிய வழியை நடத்த நான் ஆண்டவரத்தில் விசாரிக்கணும். ஈசாக் தன் மனைவிக்காக ஜெபித்தார். மனைவி கற்பம் தரித்தவுடனே ஆண்டவரிடத்தில் போய் விசாரித்தார், என் கற்பத்தில் இருக்கிற என்ன பிள்ளைகள், அது எப்படிப்பட்டதான ஸ்லாக்கியம் இருக்கிறது, பிள்ளைகளை குறித்தான தேவ திட்டம் என்ன, தெளிவாய் தெரிந்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயை, தகப்பனை, பிரியமான தம்பி, தங்கி, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். என்ன படிக்க வைக்கணும், எந்த இடத்துல திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், எப்படி வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள். கிறிஸ்துவோடு இணைந்து நீங்கள் பிள்ளைகளை நடத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாய் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நின்று தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் நடத்த வேண்டிய வழியை உம்மிடத்திலே பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவளை வழி நடத்த கருவிதார். ஆசீர்வதியும் இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.